மாணிக்கவீணாவதாலயஞ்சிர் மகாலசாமஞ்சல வாக்விலாச மாஹேந்திக்குதி கோமலாங்கி மாதங்க தந்தா மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரவலாமகம்சே குச்சோனனே குங்குமராபசோபே குன்றேக்ஷுத பாஷாங்குஷ புஷ்பபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜகதே தமாதக மாதா மரகதஷாமா மாதங்கி மதசாலினி குடாட்சராக்கம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்க தனகே ஜெயலீலோத்பலத்வதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியை நமோ நமாக. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ் நம்ம லலிதா சகஸ்நாமத்தினுடைய பாகங்களை ஒவ்வொரு பாகமா அம்பாளுடைய ஒவ்வொரு நாமாக்கும் என்னென்ன அர்த்தம்னு தொடர் பதிவாக பார்த்து கொண்டே வரும். இது 3வது பதிவு. சென்ற பதிவுல அம்பாள் ஸ்ரீ மாதாவுடைய அவதாரமும் கேசாதிபாத வர்ணனை, அதாவது 1ல இருந்து 54வது நாமா வரைக்கும் நம்ம சென்ற பதிவுல நம்ம ரசிச்சோம். இந்த பதிவுல ஸ்ரீநகர் வர்ணனையுடைய நாமா சுமேருமத்த சிருங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயகா, மேருமலையின் உச்சியில் வாசம் செய்பவளுக்கு வணக்கம். ஸ்ரீமன் நகரநாயிகா, ஸ்ரீசக்கரம் உவமிக்கப்பட்ட ஸ்ரீபுரம் என்ற நகரத்தின் நாயகிக்கு வணக்கம். சிந்தாமணி கிருகாந்தஸ்தா, சிந்தாமணி நினைத்ததை அழிக்கும் கற்களால் அமைக்கப்பட்ட அரண்மனையில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, 5 பிரம்மாக்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானனன் சதாசிவன் உள்ளடக்கிய ஆசனங்கள், அதாவது இந்த பிரம்மா விஷ்ணு ஈஷா ருத்ரன் மகேஸ்வரன் இந்த 4வரும் அந்த ஒரு ஆசனத்தின் கால்கள். சதாசிவம் தான் அது மேல இருக்கக்கூடிய தட்டு, அதுக்கு மேல அம்பாள் உட்கார்ந்திருப்பா. அதான் பஞ்ச பிரம்மா சனஸ்திதா, 5 பிரம்மாக்களை ஆசனமாக கொண்டவர். மகாபட்மாட்டலி சம்ஸ்தா, தாமரை கடலுக்குள் வசிப்பவள் அல்லது தாமரைகள் நிறைந்த இடம். இன்னொரு அர்த்தமாக ஒருவருடைய உச்சந்தலை தான் தாமரை. 1000 இதழ்கள் கொண்ட சகசிர தாமரைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, துரிதம், அதுக்கு மேல துரியாதீத்தம், அதுக்கு மேலதான் சகசிரதல பத்மம். அப்படி பக்தர்களுடைய சகசிரபல பத்மத்தில் அமர்ந்திருப்பவளுக்கு வணக்கம். கதம்பவன வாசினி, கதம்ப வனமாக இருக்கக்கூடிய அந்த கதம்ப வனத்தில் வசிப்பவளுக்கு வணக்கம். சுதாசாகர மத்தியஸ்தா, அமிர்த கடலின் நடுவில் வசிப்பவளுக்கு வணக்கம். காமாட்சி, வசீகரிக்கும் கண்களை உடையவளுக்கு வணக்கம். காமதாயினி, விருப்பங் யாவையும் அளிப்பவளுக்கு வணக்கம். 63வது நாமா, 55ல இருந்து 63வது நாமா ஸ்ரீநகருடைய வர்ணனை முற்றுப்பெறுது. ஸ்ரீநகர் வர்ணனையில நம்ம ரொம்பவும் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சொல் சிந்தாமணி கிரகம், மணி தீபம். இப்படி சிவருமானுக்கு கைலாயமோ, பெருமாளுக்கு வைகுண்டம், பிரம்மாவுக்கு சத்தியலோகம், கிருஷ்ணரும் ராதாவும் இருக்கக்கூடிய லோகம் கோலோகம், சுபர்லோகம், தபர்லோகம், இது மாதிரி இருக்கக்கூடிய லோகங்கள், சூரியலோகம், இது மாதிரி லோகங்கள் இருக்கக்கூடிய தாண்டி இருக்கக்கூடிய நிலை தான் இந்த சிந்தாமணி கிரகம்ங்கிறவோட மணித்வீபம். அப்போ பெரிய பிரம்மாண்டத்தின் சாயலாக இருக்கக்கூடியதான் இந்த மணித்வீபம். பல யோஜனை தூரங்கள் கொண்டது. பல யோஜனை, ஒரு யோஜனைனா என்னன்னா 4ல இருந்து 9 மைல்கள் கொண்டது தான் ஒரு யோஜனை. அதாவது குறைஞ்சபட்சம் 4 மைல்ல இருந்து 9 மைல் தூரங்கள் இருக்கக்கூடியது ஒரு யோஜனை. அப்ப அது மாதிரி பல யோஜனை தூரம் அளவு உயரம் கொண்டதாகவும் அது 4புறமும் அமிர்த கடல் சூழ்ந்திருப்பதாகவும் தேவி பாகவதம் குறிப்பிடுகிறது. அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிந்தாமணி கிரகம் 4புறமும் அமிர்த கடல் இருக்கக்கூடிய, நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீவு போன்ற அமைப்புல இருக்கக்கூடியதான் மணி தீபம். அப்ப இந்த மணி தீபத்தோட மத்தியத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் சிந்தாமணி கிரகம். அப்ப அந்த அமிர்த கடல் அந்த வாசல்ல இருக்கிறோம்னா, அப்ப அதுல இருந்து சிந்தாமணி கிரகம்
இடம் அடையறதுக்கு 11 பிராகாரங்களை நம்ம கடக்க வேண்டியது இருக்கு. அதுல முதலாக இருக்கக்கூடிய பிராகாரம் புஷ்ப பிராகாரம். புஷ்ப இந்த நவகிரகங்களுடைய அந்த ரத்தினங்களும் அதையும் மீறி சில ரத்தினங்களால உருவாக்கப்பட்ட இந்த 11 பிராகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப முதலாக இருக்கக்கூடியது புஷ்பராக கல்லா இருக்கக்கூடிய புஷ்பராக பிரகாரத்தின் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மஞ்சள் நிறமாகவும், மஞ்சள் அல்லது குங்கும நிறத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் கோபுரங்கள் இது எல்லாமே கொண்டது புஷ்ப பிராகாரம். 10 யோஜனை தூரமுடையதாகவும் இருக்கு. இதுக்கு அடுத்து 2வது பிராகாரமாக இருக்கக்கூடியது பத்மராக கற்களாக உருவாக்கப்பட்ட பத்மராக பிரகாரம். இதுவும் 10 யோஜனை தூரம் நீளம் கொண்டதாகவும், இந்த பிரகாரத்தில் 64 கலைகள், நம்ம சொல்ல 64 கலைகளும் தேவி ரூபமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய பிராகாரமாக இருக்கக்கூடியதான் இது 2வது பத்மராக பிரகாரம். இதுக்கு அடுத்து இந்த பிரகாரத்தை தாண்டினோன்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது கோமேதக பிராகாரம். அதாவது செம்பருத்தி பூ நிறம் கொண்ட பிராகாரம். செடி கொடி மரங்கள் எல்லாமே அந்த சிவந்த ஒரு நிலையாகவும் 10 யோஜனை நீளமுடையதாகவும் 32 தேவர்களால் இந்த பிராகாரம் காக்கப்படுவதாகவும் உள்ளது. இதுக்கடுத்து 4வதாக இருக்கக்கூடியது வஜ்ர பிராகாரம். 10 யோஜனை நீளமாகவும் இருக்கக்கூடியது. வெளிர் நிறம், ஒரு மாதிரி வெளிர்த்த கடனும் வெள்ளையிலே ஓரளவுக்கு நல்ல வெளிராக இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்துல இந்த பிராகாரம் இருக்கும். அடுத்து 5ஆக இருக்கக்கூடியது வைடூரிய பிராகாரம். 10 யோஜனை உயரம் கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த 5வது பிராகாரத்தையும் தாண்டி இந்திரநீலா பிராகாரம், லைட் ப்ளூ இளம் நீலம். இந்திரநீல பிராகாரம் 6வது பிராகாரமாக. இந்த பிராகாரமும் 10 யோஜனை தூரம் உடையதாகவும், இதை கடந்து 7வதாக பிராகாரம் இருக்கக்கூடியது முத்து பிரகாரம். முத்து பிரகாரத்தும் 10 யோஜனை உயரம் கொண்டது. இதுக்கு அடுத்து 8வதாக வரக்கூடியது மரகத பிரகாரம். இந்த மரகத பிரகாரம் 10 யோஜனை நீளம் கொண்டதாகவும், இந்த பிரகாரத்துல விசேஷமாக ஒரு அருகோணம், இந்த அருகோணத்தினுடைய ஒரு பகுதியில காயத்ரி தேவியும் விஸ்வகர்மாவும் இருப்பதாகவும், அங்க இருக்கக்கூடிய வேதங்கள் புராணங்கள் எல்லாமே மூர்த்தி ரூபமாக காயத்ரி தேவியும் விஸ்வகர்மாவையும் பூஜிக்கும் நிலையிலும், இதுக்கு அந்த அதே ஷட்கோணத்துல நிருதி திக்குல விஷ்ணு சங்கு சக்கரம் கதா பத்மம் கொண்டு மகாலட்சுமியோட தன்னுடைய தசவதாரங்களோட நிருதி திக்குல அருள்பாலிப்பதாகவும், வாயு திக்குல ருத்ர தன்னுடைய சிவபேரங்கள் 64 சிவமூர்த்தங்கள்ல இருந்து கௌரி பேரங்கள் நம்ம எவ்வளவு அம்பால வித்தியாசமா சொல்றோம். மீனாட்சி, விசாலாட்சி, காமாட்சி, ஜெகதம்பா, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சிவபேரங்களும் கௌரி பேரங்களும் வாயு திக்குல அந்த கோணத்துல இருப்பதாகவும், இதற்கு அடுத்து சரஸ்வதி ஈசான கோணத்துல சரஸ்வதி தேவி அமர்ந்த நிலையும், அங்க 28 ஆகமங்களும் மூர்த்தி வடிவில் சரஸ்வதி தேவிய பூஜிப்பதன் அவசியமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அடுத்து அக்னி திக்குல குபேரன் தனாதிபதி இருக்கக்கூடிய குபேரன் இருக்கிறார். மேற்கு இருக்கக்கூடிய மேற்கு கோணத்துல ரதியும் மன்மதனும் இருக்கக்கூடிய பட்சத்துல அதுல இருந்து சற்று தள்ளி விநாயக பெருமானும் இருக்கக்கூடிய இந்த ஷட்கோண அருகோண அமைப்புல இந்த 6 தேவர்கள், அதாவது விஸ்வகர்மா காயத்ரி, விஷ்ணு மகாலட்சுமி, சிவன் பார்வதி, அதுக்கடுத்து சரஸ்வதி, அதுக்கடுத்து குபேரன், ரதி, மன்மதன், விநாயகர், இந்த மூர்த்திகள் அருகோணத்துல ரொம்பவும் தரிசனம் கொடுக்க, 9வது பிராகாரமாக இருக்கக்கூடிய பவள பிரகாரம் 100 யோஜனை நீளம் உடையதாகவும் இருக்கக்கூடியது. இதற்கு அடுத்து வரக்கூடிய 10வது பிராகாரம் நவரத்ன பிரகாரமாக இருக்கக்கூடியது. பல யோஜனை தூரமாகவும் எல்லா விதமான மந்திரம், அந்த மந்திரங்களும் அங்க உருவமாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐதீகமாக தேவி பாகவதம் குறிப்பிடுகிறது. அதில் இருந்து கடந்து பல யோஜனை தூரங்களாக இருக்கக்கூடியது அந்த தீவுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதுதான் சிந்தாமணி கிரகம். எல்லா விதமான சக்தி சேனைகளுடன் காவல் காக்கக்கூடிய இடமாகவும்
பஞ்ச பிரேதாசனாசீலா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. 5 விதமான பிரம்மாக்களாக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த சதாசிவனை தவிர்த்து மீது நாகராக கூடிய அந்த ஆசனத்தின் காலாகவும், அதற்கு மேலே சதாசிவமூர்த்தி பலகையாகவும், அதற்கு மேலே எல்லா விதமான மந்திரங்களுடைய உச்சாட ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி. நாம் முன்பு பார்த்த அந்த கேசாதிபாத வர்ணனை நம்பால் சிகப்பு பட்டாடையோடு எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து ராஜராஜேஸ்வரியாக குழு இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சிந்தாமணி கிரகம். அம்பாளுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியதான் இந்த 11 நிலையாக நம்ம ரொம்பவும் விசேஷமாக தேவி பாகவதத்துல குறிப்பிடு இந்த இடத்தை தான் லலிதா சகஸ்நாமத்துல ஒரு 6ல் இருந்து 7 நாமாக்குள்ள ஸ்ரீநகர் வர்ணனையில ரொம்பவும் அழகா வர்ணிச்சிருக்காங்க. இந்த பாகத்தை நம்ம இத்தோடு நிறைவு செய்து அடுத்ததாக வரக்கூடிய பண்டாசுர வதத்துல நம்ம